25 years of academic excellence, top-ranked institutions, Sri Sai Ram Engineering College and Sai Ram Institute of Technology. வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். டிக்டாக் உள்ளிட்ட 59 செயலிகளுக்கு தடை விதித்திருக்கிறது இந்திய அரசு. சீனாவோடு தொடர்புடைய சீன நாட்டினுடைய நிதி ஆதாரத்தோடு செயல்படக்கூடிய 59 செயலிகளுக்கான தடையை நேற்றுக்கு இந்திய உள்துறை அமைச்சகம் விதித்திருக்கிறது. இது சீனாவோடு இப்போது பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலையில லடாக்ல நமக்கும் சீன ராணுவத்திற்கும் இடையே ஒரு மோதல் போக்கு ஏற்படக்கூடிய சூழலில் பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய சூழலில் இந்த தடையை விதித்திருக்கிறது இந்திய அரசாங்கம். இது குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்திருக்கின்றன. இது குறித்து தான் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். டிக்டாக் உள்ளிட்ட 59 செயல்களுக்கான தடை சீனாவுக்கு எச்சரிக்கையா என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த அமர்வில் நம்மோடு பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய திரு பீட்டர் அல்போன்ஸ், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு KT ராகவன், விமர்சகர் பத்ரி சேஷாத்ரி, பொருளாதார பேராசிரியர் திரு ஜோதி சிவஞானம், டிஜிட்டல் ஆய்வாளர் திரு கார்த்திகேயன். அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகேயனுடைய இந்த சில செய்திகளை கேட்டுட்டு நம்ம பிறகு விவாதத்திற்கு செல்லலாம் நினைக்கிறேன். திரு கார்த்திகேயன், இந்த முடிவை எப்படி பார்க்கலாம்? அடிப்படையில் இந்திய உள்துறை சொல்லியிருக்கிற ஒரு அம்சம் என்பது நம்முடைய டேட்டாவை அவங்க சீன அரசாங்கத்திற்கு கொடுக்கக்கூடிய செயலில் இந்த செயலிகள் இறங்கி இருக்கின்றன. நம்முடைய தேச பாதுகாப்பு, நம்முடைய மக்களுடைய விவரங்கள் அடங்கிய அத்தனை டேட்டாவும் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய அம்சங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு டிஜிட்டல் ஆய்வாளராக? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன், இந்த மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம மொபைல்ல இன்ஸ்டால் முன்னாடியே ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று கேட்கும். ஏன்னா இட்ஸ் கால்ட் எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட். அதை அக்ரி அலோ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதுல சொல்லியிருப்பாங்க, இது தெளிவா அவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. என்ன நீங்க இதை இன்ஸ்டால் பண்றீங்கன்னா கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்க எல்லா கான்டாக்ட்ஸும் நாங்க எடுத்துப்போம். உங்க மொபைல் கேலரி ஆக்சஸ் பண்ணி அதுல இருக்க வீடியோஸ், போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் நாங்க எடுத்துப்போம். உங்க மைக்கை லிசன் பண்ணி உங்க கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவோம். போட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ் எடுத்துப்போம். இது எங்க கம்பெனியோட பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்போம். அப்படியே தேர்ட் பார்ட்டிஸ்க்கும் ஷேர் பண்ணுவோம். இது எங்களோட ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. இந்த சைனீஸ் அப்ளிகேஷன் மட்டும் இல்ல, எல்லா அப்ளிகேஷனும். பட் இந்த சைனீஸ் அப்ளிகேஷன்ஸ்ல அவங்களோட சர்வர் சைனால இருக்கு. ஸோ சைனால இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா சைனீஸ் கவர்மெண்ட் அவங்களோட நோட்டிபிகேஷன், அவங்களுக்கு தனியாக ஒரு லா இருக்கு. இந்த லா எந்த ஒரு சைனீஸ் கம்பெனியா இருந்தாலும் கவர்மெண்ட் எப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்களோ இமீடியட்டா கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க என்விரான்மெண்ட் கவர்மெண்ட் எப்ப கேட்டாலுமே இந்த கம்பெனிகள் இந்த டேட்டாவை கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு. ஸோ மேபி இதுக்கு முன்னாடி கூட கவர்மெண்ட் அதை கலெக்ட் பண்ணிருக்கலாம், இல்ல இதுக்கப்புறமா கலெக்ட் பண்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்கலாம். ஸோ அதனால அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சைனீஸ் அப்ளிகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா அதாவது நம்ம பிரைவசின்னு சொல்லக்கூடிய கார்த்திகேயன், உங்க ஆடியோ சிக்னல் சரியா இல்ல, நான் திரும்ப வர்றேன். சரி செய்த பிறகு நம்ம பேசலாம். திரு ராகவனுடைய கருத்தை கேட்டு பெற்றுறேன். மத்திய அரசனுடைய இந்த முடிவு குறித்த உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன திரு ராகவன்? மத்திய அரசு இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணத்தையும் கூட சொல்லியிருக்காங்களே மிஸ்டர் கார்த்திகேய செல்வன். இந்த நாட்டுடைய செக்யூரிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்குங்கிறதுனால இதை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு விஷயத்தை, பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கலாம்ங்கிறதுனால இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எஸ், அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறதுல இருக்கிறது நிறைய இந்த பாதுகாப்பு அம்சங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து வந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவருடைய கருத்தையும் கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட வரேன். திரு பீட்டர், இதை எப்படி பார்க்கலாம்? இந்த தடைகள் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு சிக்னலாக நம்ம சீன அரசாங்கத்திற்கான ஒரு எச்சரிக்கையாக இப்படியான ஒரு முடிவை மத்திய அரசாங்கம் எடுக்கிறது அப்படிங்கிறது மாதிரி பார்க்கலாமா இந்த விஷயத்தை? பல்வேறு முனைகள்ல நாம் தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதுல நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அரசாங்கம் என்ன செய்வது அல்லது என்ன செய்கிறது, எப்படி செய்வது என்று புரிந்து செய்கிறார்களா, அல்லது ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற அழுத்தத்திலே அதை செய்கிறார்களா அப்படிங்கறதான் இன்னைக்கு நமக்கு முன்னால இருக்கிற முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த டிக்டாக் அப்ளிகேஷனை பற்றி நம்ம நண்பர் ராகவன் சொன்னாரு, அது ஒரு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்லாம் சொன்னாரு. ஆனா இதுவரை இந்த ஆல் தீஸ் ஆப்ஸ் இதவங்க எல்லாம் நம்ம நாடா நம்முடைய தளத்துலதான் இருக்குது. இது சென்னை உயர் நீதிமன்றத்துல கூட கடந்த ஆண்டு இந்த டிக்டாக் மேல ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த இன்ஜெக்ஷனை உயர் நீதிமன்றமே
அதை வந்து லிஃப்ட் பண்ணியாச்சு. அன்னைக்கு மத்திய அரசு போட்ட அஃபிடவிட் எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஆகவே இன்னைக்கு வந்து அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் வந்து பப்ளிக் கன்சம்ஷனுக்காக சொல்லப்பட்டாலும் கூட அதனுடைய உள் நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய அரசு வந்து ஒரு செய்தியை தர விரும்புகிறது. அது சில நடவடிக்கைகளையும் சேர்த்து எடுத்திருக்கிறது. கடந்த ஒரு 3-4 நாட்களாக பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிற இம்போர்ட்ஸ், இறக்குமதி ஆகியிருக்கின்ற பல்வேறு சீனாவிலிருந்து வந்திருக்கின்ற பல்வேறு இயந்திரங்கள், பல்வேறு ரா மெட்டீரியல்ஸ், இவைகளெல்லாம் நிறுத்தி வைத்து ஒரு 5 நாட்கள்ல இன்னைக்கு யார் அதை பற்றி குறை சொல்லியிருக்காருன்னா, நம்முடைய அமைச்சர் நிதின் கட்கரி வந்து உடனே இன்னைக்கு பைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் காமர்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் கடிதம் எழுதியிருக்காரு. இதை போல நீங்க முன் யோசனை செய்யாமல் எடுக்கிற நடவடிக்கைகள் சைனாவை காயப்படுத்துவதை விட இந்திய தொழிலை அதிக காயப்படுத்தி விடும் சொல்றது நான் சொல்லல. அது சொல்றது வந்து நம்முடைய அமைச்சர் நிதின் கட்கரி வந்து சொல்றாரு, எழுதியிருக்கிறாரு. வர்த்தக ரீதியான விஷயத்துல நீங்க குறிப்பிட்ட அம்சம் ஒரு முக்கியமா இருக்கு, அதை பத்தி விவாதிக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி அவங்களுடைய பத்திரிகை குறிப்பில் அவங்க சொல்லக்கூடியது, இந்த 59 ஆப்ஸை வந்து பிளாக் பண்றது அப்படிங்கிற முடிவுங்கிறது in view of information available they are engaged in activities which is prejudicial to sovereignty and integrity of India, defense of India, security of state and public order அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அந்த அடிப்படையில இந்த முடிவு எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுலயே ஒரு வார்த்தை வருது, நீங்க இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிருக்குன்னா, எங்களுக்கு இருக்கிற பல்வேறு ஆப்ஷன்ல இது ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பல்வேறு ஆப்ஷன்கள் எல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமா தான் பார்க்கணுமே ஒழிய ஒரே ஒரு ஆப்ஸ் மட்டும் நீங்க கையில் அப்படி ஆப்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இது எந்த வகையில சீனாவை காயப்படுத்தும்? இது ஹோல் எக்ஸ்போர்ட் வேல்யூ. இன்னைக்கு 59 ஆப்ஸ் வந்து அவங்க வந்து நிப்பாட்டிருக்காங்களே, அது வந்து சைனீஸ்னுடைய எக்ஸ்போர்ட்ஸ்ல 0.0005%. இப்போ இதுக்கு வந்து கவுண்டர் ரிட்டாலியேஷன் மெஷரை வந்து சைனா எடுத்துன்னு வச்சுங்க. They are the third largest exporter நமக்கு அவங்களுக்கு. ஏறக்குறைய $15 billion வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்னு சொல்றேன். அதாவது நீங்க வந்து செய்யறது வந்து முன் யோசனை, டிமானிட்டைசேஷன் என்ன செஞ்சீங்களோ, லாக்டவுன் என்ன செஞ்சீங்களோ, அதை போல இப்பொழுதும் ஆல்டர்னேட்டிவ் சப்ளையரை பில்டப் பண்ணுங்க. ஆல்டர்னேட்டிவ் சப்ளையரை முதல்ல பில்டப் பண்ணணும். ரிசோர்சஸ் வந்து ரா மெட்டீரியல் சோர்சஸ்க்கு வேற ஏற்பாடு பண்ணணும். இன்னைக்கு வந்து நம்முடைய ஆட்டோ செக்டார் வந்து அலறி இருக்கிறாங்க. இந்த ஆப்ஸே சில ஆப்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சப்ளை செயினை பாதிக்கும்னு சொல்றாங்க. இதை வந்து இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஹுண்டாய், நீங்க வந்து எல்லா பெரிய ஆட்டோ நிறுவனங்களும் வந்து இன்னைக்கு அப்படியே, ஏன்னா ஏற்கனவே கோவிட் அந்த நடவடிக்கைகள் எடுத்த பிரஷர்ல வந்து அந்த நிறுவனங்கள் வந்து உயிர் வாழ்வதற்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்துல சப்ளை செயினை பற்றி எந்த விதமான ஐடியா இல்லாம நீங்க செய்றீங்கதான் குற்றச்சாட்டு. நல்ல எண்ணத்தோடு நரகத்திற்கு போட்ட சாலையா மாறிடக்கூடாது. இல்ல, ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியா இது அமையாதா? ஒரு பார்டர் டென்ஷன் இருக்கு, பேச்சுவார்த்தை இருக்கு, அந்த நேரத்துல சீன அரசாங்கத்திற்கான ஒரு முக்கியமான எச்சரிக்கை இந்திய தரப்புல இருந்து அப்படின்னு இதை பார்க்க முடியாதா? இல்ல, நான் வந்து இப்போ நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு எங்கேயாவது வலிக்கக்கூடிய இடத்துல அடிக்கணும்ல. நீங்க வந்து சைனா வந்து இன்னைக்கு வந்து அதை உணரக்கூடிய இடத்துல, அதுக்கு ஒரு இம்பாக்ட் வரக்கூடிய இடத்துல அவர்கள் இதை பார்த்து சிரிக்கிறார்கள். இது என்ன, நீங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து ரோடு, நம்ம வந்து இந்திய எல்லைக்குள்ள ரோட்ல வந்து மாண்டரின் சின்னத்தை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க. சைனீஸ் மொழியினுடைய சின்னத்தை வந்து இன்னைக்கு வந்து நம்ம எல்லைக்குள்ள கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பல அளவுகளுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு 3 மடங்கு 4 மடங்கு பெரிய ராணுவ தளவாடங்களை கொண்டு இறக்கி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நீங்க ஏதாவது நாங்கள் செய்கிறோம் என்று மக்களிடம் சொல்வதற்காக வேண்டி இந்த ஆப்ஸ் பண்ணீங்கன்னா அதனுடைய விளைவுகள் வந்து திரும்ப வந்ததுன்னா நாம் இணைப்புல இருங்க. திரு ராகவன் குறிப்பிட விரும்பினாரு. திரு ராகவன், வலிக்கிற மாதிரி நம்ம அடிக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை திரு பீட்டர் முன்வைக்கிறார். சார் 2 சப்ஜெக்டையும் ஒன்னாக்குறாரு. இன்னைக்கு வந்து டிக்டாக் அந்த செயலிகளை பேன் பண்ணதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இதுல வந்து ஆல்டர்னேட் விஷயத்தை ஏற்பாடு பண்ணிட்டு பண்ணலாம். டிக்டாக் பதிலாக ஒன்னு ஏற்பாடு பண்ணிட்டு டிக்டாக் நம்ம வந்து பேன் பண்ணணுமா? அப்படி இல்ல. இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இது காம்ப்ரமைசிங் நேஷனல் செக்யூரிட்டி. இது இப்ப மட்டும் இல்ல திரு கார்த்திகை செல்வன், 2019 45 அப்ளிகேஷன்ஸ், சைனீஸ் பேக்ட் அப்ளிகேஷன்ஸ பேன் பண்ணணுங்கிறத பத்தி மத்திய அரசாங்கம் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு 2019 வந்தது. இப்ப இதுல பொறுத்த வரைக்கும் நேஷனல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பொழுது இது ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பண்ண முடியாது. ஒண்ணு, இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. இதனால என்ன ஆகும்னா,
நீங்க போன வருஷம் சென்னை உயர்நீதிமன்றம் ஜஸ்ட் ஃபியூ டேஸ் அதை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனியோட சேர்மன் இங்க இருக்கிற இந்தியன் ஹெட் சொல்றாரு, ஒரு நாளைக்கு $5 லட்சம் எங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறதுன்னு. இன்ஃபேக்ட் இதே டிக்டாக் வந்து இந்தியாவில் $1 பில்லியன் அவங்க இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாங்க. ஒண்ணுமே இல்லைன்னா அது $1 பில்லியன் 7,000 கோடி கிட்டத்தட்ட. இப்ப இவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஒண்ணுமில்லாத பிசினஸ் அது. அண்ட் மோரோவர் நான் என்ன சொல்றேன் ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். மீதி ட்ரேட் பேக்ட் இருக்கு, ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு, பைலாட்ரல் ட்ரேட் ட்ரீட்டிஸ், மல்டிலேட்ரல் ட்ரீட்டிஸ் நமக்கு சைனாக்கெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நாம பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த ட்ரேட் டெபிசிட் அதிகமா இருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படிங்கறது தான் நாமளும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஆப் பண்ணும் பொழுது யோசிக்கணும் அப்படின்னு பேசுறாரு. அவங்க பார்டர்ல வந்து டிப்ளாய் பண்றாங்க, போர்சஸ் டிப்ளாய் பண்றாங்க, நம்ம பண்ணாம இருக்கமா? இன்னைக்கு கூட பேப்பர் பாருங்க, நாட் ஒன்லி இப்ப இல்லைங்க, 2017ல இருந்தே டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப்ல இருந்தே நம்முடைய போர்சஸ் அந்த பகுதியில நாத்துல்லா பாஸ் பக்கத்துல நிறைய ஆல்ரெடி டிப்ளாய்டு இருந்துட்டு தான் இருக்கும். நாம விஜிலண்டா தான் இருக்கும், இல்லாம இல்ல. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் இந்த செயலிகள் எல்லாம் ஆல்ரெடி கவர்மெண்டோட கன்சிடரேஷன்ல இருந்தது, இன்னைக்கு தடை பண்ணிருக்கிறாங்க. இதனால சீன அரசாங்கத்தை சீன நாட்டை சார்ந்த வேறு சில கம்பெனிஸும் இன்னும் செயலிகளும் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களால நமக்கு எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு நம்ம பாத்துக்கலாமா? நம்ம டேட்டாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல வேற செயலிகள், அதாவதுங்க எல்லா செயலிகளையும் தடை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க. எனக்கு தெரியும், நீங்க பாத்தீங்கன்னா டிக்டாக் லைட்னு ஒண்ணு இருக்கு, எம்இ மாஸ்டர் இருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் ஆல் எக்ஸ்பிரஸ், இதெல்லாம் இன்னும் பேன் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கு. இல்லன்னு சொல்ல, அதையும் தேவைப்பட்டா பண்ணணும்னா பண்ணுவாங்க சார். எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கும் சார். நான் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவருக்கு விஷயம் தெரியும். 2010ல 25 டெலிகாம் கம்பெனி, சைனாவோட டெலிகாம் கம்பெனி பிளாக் லிஸ்ட் பண்ணாங்க. அப்ப சிவசங்கர் மேனன், அவர் தான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அவரோட சைனீஸ் மினிஸ்டர்ஸோட இன்டராக்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இதே பிரச்சனை தான். ஹுவாவில அப்ப வந்து காம்ப்ரமைஸ் பண்றாங்க, இந்த தகவலை கொடுக்குறாங்கன்ற பிரச்சனை இருக்கு. அதனால அப்ப பேன் பண்ணாங்க. இப்ப நம்ம 2019ல பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்கிறோம். சைனா கம்பெனி ஒண்ணு, சன் எனர்ஜின்னு ஒரு கம்பெனி பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிற விஷயம். ஒரு கம்பெனியை பிளாக் லிஸ்ட் பண்றதுனாலயே நம்ம இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது இது வந்து நம்முடைய தகவல் திருட்டில் ஈடுபடுவதனால் இதை நம்ம பிளாக் லிஸ்ட் பண்றோம். மற்றபடி அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களோ, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளிட்ட விஷயங்களையோ நம்ம இந்த முடிவுகள் எடுக்கல. அது நடந்து கொண்டிருக்கும். இன்னொரு பக்கம் அது நடந்து கொண்டிருக்கும். மிஸ்டர் கார்த்திகே செல்வன், இன்னைக்கு வந்து பார்டர்ல இருக்கிற இந்த நமக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில we cannot take risk இல்ல. இன்னைக்கு செக்யூரிட்டி ஆங்கிள் இது பிரச்சனை. நீங்க கேட்கலாம், வரும்பொழுது இத்தனை நாளா இருந்தது, இன்னைக்கு ஏன் இல்லைன்னா இன்னைக்கு பிரச்சனை அதிகமாகுது, இங்கே தகவல்கள் போக வாய்ப்பு இருக்கு. ஒரு மிஸ்டர் கார்த்திகேயன் பேசும்பொழுது சொன்னாரு, எப்படிலாம் தகவல் திருடப்படும். எந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க சார், உங்க போட்டோ பாத்துக்கிட்டோமா, உங்க கான்டாக்ட பாத்துக்கிட்டோமா, எல்லாம் தான் கேக்குது. நம்ம எல்லா ஆப்புக்கும் எல்லா பர்மிஷன் கொடுத்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். அப்படின்னும் போது இன்னைக்கு நமக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னும் போது அவங்களுடைய செயல் எல்லா டேட்டாஸும் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? மோரோவர் ட்ரேட் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இருக்கதான் இருக்கு. நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம அது பேச வேண்டிய சப்ஜெக்ட்லாம் நிறைய இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். நம்ம பேசலாம். இணைப்புல இருங்க கார்த்திகேயன். இந்த விஷயத்தை நம்ம எப்படி அணுகலாம்? அரசு ஒரு பக்கம் முக்கியமா இந்த நேரத்துல நம்ம தகவல் திருட்டு என்பதையும், ரொம்ப குறிப்பா நம்ம தரப்புல இருந்து அங்க செய்திகள் போவதையும் தடுப்பதற்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கறத நிலையிலிருந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இந்த இன்னும் பல்வேறு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது அதுல இதை எப்படி நம்ம பொருத்தி பார்க்கலாம்? அல்லது இதுதான் பிரைமர்லி இருக்கு? ஏன்னா டிக்டாக் வந்து பல மில்லியன் கணக்கானவர்கள் இங்க வந்து பயன்படுத்தக்கூடியதா இருக்கு, நிறைய பேருடைய தகவல் அங்க போகக்கூடியதாக இருக்கு. ஒரு ஒரு சைபர் எக்ஸ்பர்ட்டா இதை எப்படி பார்க்கலாம்? இப்போ பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சார் சொன்ன மாதிரி இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் கிடையாது. இப்போ பேன் பண்ண ஆப்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேண்டசி ஆப்ஸ் தான் அதிகம். ஸோ இதனால வந்து நம்மளுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுட்டு இதை பேன் பண்ணணும் அப்படின்றது வந்து பாயிண்ட் நம்பர் 1 நம்மளுக்கு வந்து அவசியம் கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆப் மட்டும் இல்ல, எல்லா அப்ளிகேஷனும் நம்ம டேட்டாவை எடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் கால் பண்ணாங்கன்னா இவங்க இந்த டீட்டெயில் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது எந்த ஆப்பா இருந்தாலுமே சரி. பட் இப்ப சைனாக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு டென்ஷன் இருக்கிறதுனால நாளைக்கு இந்தியன் கவர்மெண்ட் கேட்டா கூட இந்த டீட்டெயில்ஸ் எந்த கம்பெனியும் கொடுக்காது. ஸோ அப்படி கம்ப்ளை பண்ணாத போது அவங்க பேன் பண்றது அப்படின்றது தான் சரியான விஷயம். அண்ட் அதே மாதிரி வேற மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இந்த டேட்டாஸ் எடுக்கிறாங்க. இது வந்து பேன் பண்றதை விட வி நீட் மொபைல் அப்ளிகேஷன் சென்சார்ஷிப் போர்டு, தனி ஒரு போர்டே வைக்கணும் நம்மளுக்கு. ஸோ அந்த போர்ட்ல எல்லா அப்ளிகேஷனும் நம்ம ஒவ்வொரு தடவை ரிவ்யூ பண்ணி இந்த அப்ளிகேஷன் இந்தியாவில் வந்து பிளே ஸ்டோர்லயும் இல்லை ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு சொல்லி ரெகுலரா ரிவ்யூ பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் இப்ப நம்ம இது சம்பந்தமா வந்து
இந்தியால வந்து ஆல்ரெடி பார்லிமெண்ட்ல பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அப்படின்னு ஒரு பில் வந்து பெண்டிங் இருக்கு. 2017 பிரசன்ட் பண்ணாங்க, அது லேப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2019 இன்னொரு டிசம்பர்ல பிரசன்ட் பண்ணாங்க. சோ அதை வந்து நம்ம வந்து மார்ச் ஏப்ரல்ல நம்ம சட்டமா கொண்டு வந்துருவோம்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் த லாக்டவுன் வந்து பார்லிமெண்ட் செஷன் ஃபங்க்ஷன் ஆகாதனால அது சட்டமா வரல. பட் அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இந்தியன் சிட்டிசனோட டேட்டாவை நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதனோட காப்பி இந்தியால இருக்கணும், இந்தியன் சாயில்ஸ்ல அந்த சர்வர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் எப்ப கேட்டாலுமே அந்த டேட்டாவை வந்து நீங்க ஷேர் பண்ணணும். டேட்டாவையும் ரொம்ப அழகா பிரிச்சிருந்தாங்க அந்த சட்டத்துல. பர்சனல் சென்சிட்டிவ் டேட்டா, கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப தனித்தனியா பிரிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டாவை செக்மெண்ட் பண்ணி எப்ப இந்தியன் கவர்மெண்ட் கேட்டாலும் கால் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரு நோடல் ஆஃபீஸர் வேணும். அதாவது எப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல திடீர்னு ஒரு வீடியோவை பிளாக் பண்ணணும், இல்ல வந்து ஒரு வீடியோ யார் அப்லோட் பண்ணாங்கன்ற விஷயம் தெரியணும் அப்படின்னா வந்து ஒரு நோடல் ஆஃபீஸர் இருக்கணும். அவங்க 24/7 அவைலபிளா இருக்கணும். அதே மாதிரி ஒரு பர்சனல் ஆஸ் இண்டிவிஜுவல் வந்து அங்க என்ன சொல்றாங்கன்னா டேட்டா பிரின்சிபல் அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து இந்த பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல வந்து GDPR அப்படின்னு சொல்லுவோம், ஜெனரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அங்க என்ன சொன்னாங்கன்னா டேட்டா சப்ஜெக்ட் அப்படின்னாங்க. பட் இந்தியா பொறுத்தவரைக்கும் டேட்டா பிரின்சிபல். டேட்டா பிரின்சிபல்னா நம்ம தான், என்னோட டேட்டா வந்து நான் ஒரு கம்பெனி கொடுக்குறேன்னா ஐ எம் த டேட்டா பிரின்சிபல். அது எந்த கம்பெனி அதை ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க டேட்டா ஃபிடிஷரின்ற வேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ற வேர்ட். சோ உங்களை நம்பி என் டேட்டாவை கொடுக்குறேன், நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி. சோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மூலியமா டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த சட்டம் இருந்தது, அந்த பில்லு இருந்தது. இன்னும் சட்டமா வராததுனால வந்து இப்ப இதுல என்ன இன்னொரு கூடுதலான நமக்கு சந்தேகம் வருதுன்னா, இப்ப இது போன்ற செயலிகள் நம்முடைய டேட்டாவை திருடுறாங்க, நம்ம வந்து தடை செய்கிறோம். இப்போ மொபைல் போன்ஸ் வந்து சைனீஸ் மொபைல் போன்ஸ் நிறைய இங்க நம்ம பயன்பாட்டில் இருக்கு. இன்பில்ட்டா வரக்கூடிய ஆப், இப்போ அதில் வந்து நம்மளுடைய இந்த டேட்டாஸை வந்து திருடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கா? இப்போ அதெல்லாம் எப்படி நம்ம கையாள வேண்டும்? கண்டிப்பாங்க. இப்பயும் வந்து கவர்மெண்ட் பேன் பண்றாங்கன்னா எப்படின்னா, இந்த நோட்டிபிகேஷன் எங்க போவோம் அப்படின்னா வந்து கூகுளுக்கும் ஆப்பிளுக்கும் அனுப்புவாங்க. சோ அம்சம் இனிமேல் கூகுள் பிளே ஸ்டோர்ல இந்த அப்ளிகேஷன் அவைலபிளா இருக்கக்கூடாது, ஆப்பிள் ஸ்டோர்ல இந்த அப்ளிகேஷன் அவைலபிளா இருக்கு. சோ இதுக்கு மேல யாரும் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷனை நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது மொபைல் நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் அனுப்புவாங்க. இந்த ஆப்ஸ் வந்து ஃபர்தர் அப்டேட்ஸ் கிடைக்காத மாதிரி நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னுவாங்க. சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல இன்ஃபர்மேஷன் போகாது. பட் இது வரைக்குமே போதிய இன்ஃபர்மேஷன் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இதுக்கு மேல ஃபர்தர் டேமேஜஸ் தான் ப்ரிவென்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஹார்ட்வேர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ரீ இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு சொல்லலாம். சோ அதுல வந்து டேட்டாஸ் போயிட்டு தான் இருக்கும். ரைட், இணைப்பில் இருங்க கார்த்திகேயன். திரு பீட்டர் குறுக்கிட விரும்புனீங்க, நான் மற்றவங்களுடைய கருத்து கேட்கிறேன், நீங்க சுருக்கமா சொல்லிடுங்க திரு பீட்டர். ஒரு சின்ன சந்தேகம், அதாவது ஒய்ஃபை கனெக்ஷன் உள்ள ஆப்பை தான் வந்து தடை பண்ண முடியும், ஒய்ஃபை கனெக்ஷன் தேவைப்படாத ஆப்ஸ் நிறைய இருக்குது, அதை தடை பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களே, அப்படி சைனீஸ் ஆப்ஸ் இருக்கா அப்படிங்கிற கிளாரிட்டியும் நான் கேட்க விரும்புறேன். திரு கார்த்திகேயன், இந்த ஆப்மே ஒர்க் ஆகாதுங்க. இன்டர்நெட் இல்லாம ஆப்ஸ் இருக்கும், ஆப் டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கும். பட் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு நம்மளுக்கு இன்டர்நெட் வேணும். அது மொபைல் டேட்டாவா இருக்கலாம், இல்ல வைஃபை கனெக்ஷனா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல இன்பில்ட்டா வரக்கூடிய ஆப்ஸ் இருக்குல்ல, நான் வந்து இப்போ நீங்க வந்து சில பிராண்ட்ஸ் இருக்கு, சைனீஸ் பிராண்ட்ஸ் இருக்கு, அந்த பிராண்ட்ஸ்ல இன்பில்ட்டா ஆப்ஸ் வருது, நம்ம டவுன்லோட் பண்ணாம அவங்களே இருக்கக்கூடிய ஆப்ஸ் இருக்கும். அதன் மூலமாக செல்லக்கூடிய டேட்டாஸை நம்ம எப்படி தடை செய்ய போறோம்? அதுக்கான தேவை இருக்கிறதா? அதுக்கான பாசிபிலிட்டி இப்ப இல்லைங்க. இதுக்கு மேல வர்ற மொபைல் அப்ளிகேஷன்ல இன்பில்ட்டா இல்லாம இருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி வந்தது வரைக்கும் எல்லாத்துலயுமே இருக்கும். அது வந்து டேட்டா எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷன் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணாலுமே வந்து அந்த மொபைல் அப்ளிகேஷன் மொபைல்ல தான் இருக்கும், அது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அது எப்படி நீங்க பாக்கலாம்னா, ஒரு மொபைல் ஆப்பை நீங்க வந்து டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு 2 நிமிஷமாவது ஆகும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுக்கு. பட் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல அது அன்இன்ஸ்டால்னு காமிக்கும். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபைல் ஆன் ஸ்கிரீன் ஐகானோட ஃபைல் மட்டும் தான் டெலீட் ஆகுமே தவிர அப்ளிகேஷன் அது உள்ளதான் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த ஆப் டெவலப்பர் எப்ப வேணா டெவலப் பண்றவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இதை எப்படி நம்ம இப்ப கண்ட்ரோல் பண்ண போறோம்? பேன் பண்ணிட்டோம், அவங்க இப்ப இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்ப அந்த டேட்டா பண்ண முடியும் அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த டேமேஜஸ் ஒண்ணுமே பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அது இனிமே நம்ம வரப்போற நாட்கள் இதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மொபைல் டேட்டா சென்சார்ஷிப் வேணும் நம்மளுக்கு. அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாமா வேண்டாமான்றது, அதாவது ஒன்லி வந்து நம்ம சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாம ஹார்ட்வேர்லயும் சென்சார்ஷிப் வேணும். பிகாஸ் இந்த ஸ்பைவேர் வந்து ஹார்ட்வேர்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த சைனீஸ் மொபைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைவேரை ஹார்ட்வேர்ல இன்ஜெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துறாங்க. சோ ஹார்ட்வேர் இந்த சென்சார்ஷிப்ல நம்ம கொண்டு வரணும். இப்ப எப்படி நம்ம வந்து கோல்டுக்கு வந்து ஒரு ரேட் வைக்கிறோம் இல்லைங்களா, 916 அந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஒரு ரேட்டிங் கொடுக்கணும். இந்த ரேட்டிங் இருக்கிறது வந்து கவர்மெண்டா சர்டிஃபை பண்றது. இப்ப வரைக்கும் இருக்க ரேட்டிங்ஸ் எல்லாம் வந்து வியூவர்ஸ் கொடுக்குற ரேட்டிங்ஸ் தான், 3, 5 அப்படின்னு இருக்கிறதெல்லாம் வியூவர்ஸ் கொடுக்குறது. கவர்மெண்ட் சர்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு சேஃபா இருக்கலாம். ரைட், இணைப்பில் இருங்க திரு கார்த்திகேயன். நான் திரு பத்ரி சேஷாத்ரி, இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு குளோபலைஸ்டு ஒரு எக்கானமி மார்க்கெட் வரும்போது கூட, ஆனால் நம்ம வந்து இதில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது நம்முடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல.
இந்த விஷயத்தை எப்படி நம்ம அணுகிறது? இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இதுல நம்முடைய பாதுகாப்புக்கு எந்த விதத்துல அச்சுறுத்தல்னு எனக்கு புரியல. முதல்ல இப்ப நம்ம இத ஒரு ஸ்ட்ராட்டஜிக் காரணங்களுக்காக சைனாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணுங்கிறதுக்காக இதை கையில் எடுத்த மாதிரி தான் எனக்கு படுதே தவிர, பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்ங்கிறது இருந்ததுன்னா அது நேற்றுக்கும் இருந்திருக்கு, 10 நாளைக்கு முன்னாடி இருந்திருக்கு. இதை பேன் பண்ணித்தான் ஆகணும்னா 1 வருடத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம், போன மாசம் பண்ணியிருக்கலாம். முதல் முறையாக டிக்டாக் பேன் பண்ணப்பட்டதற்கான காரணங்களே வேற. அது குழந்தைகளை பாதிக்கிறது, அதை பயன்படுத்துறவங்க அதுல பாலியல் விவகாரங்கள் வருது, இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் ஒரு விதத்துல ஒரு மொராலிட்டி போலீஸ் விவகாரமாக தான் அது பார்க்கப்பட்டதே தவிர அது நேஷனல் செக்யூரிட்டி விவகாரமாக பார்க்கப்படலை. இப்போ ஒரு 59 செயலிகள் ஒரு பெரிய தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறது ஒரு போஸ்டரிங் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது ஒரு மெசேஜ். இது திருப்பி நாளைக்கு இது விலக்கிக் கொள்ளப்படலாம். வேற ஒரு சில விவகாரங்கள் நடந்ததுன்னா ஓகே, ரெண்டு நாட்டுக்கு இடையில ஒரு பேட்சப் நடந்துருச்சு அப்படின்னா இது வேற மாதிரி பார்க்கப்படலாம். அப்படிதான் நான் பார்க்கிறேன். It's a message to the Chinese government. அப்படிதான் அதை பார்க்க வேண்டியது. மைல்டு மெசேஜ். அது விதத்தில் நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். இது எந்த விதத்திலையும் ஒரு பலமான அடியெல்லாம் கிடையாது. இது ஒரு சாதாரண ஒரு சின்ன மெசேஜ். இது சைனா அரசுக்கு எந்த விதத்துல பாதிப்புங்கிறது கிடையாது. இது ஒரு 59 நிறுவனங்கள் அவர்களுடைய வருமானத்துல ஒரு சின்ன சதவிகிதம் பாதிக்கப்படுதுன்னு வச்சுப்போம். சின்ன சதவிகிதம், பெரிய சதவிகிதம் இல்ல. ஆனா இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட் தானே. டிக்டாக் மாதிரியான இதுல நீங்க நான் கடைசியா ஒரு ஏப்ரல்ல பார்த்த டேட்டா படி 2 பில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட 600 மில்லியன் இந்தியால இருந்துச்சு. பெரிய மார்க்கெட்டா அவங்களுக்கு இந்தியா இருக்கு. அது மார்க்கெட்டாக மாறுதா? இப்ப நீங்க பல விஷயங்கள்ல 600 மில்லியன் டவுன்லோடுங்கிறது 1.2 பில்லியன் டவுன்லோடாவே ஆகட்டும், அது ரெவென்யூவா மாறுதா? அங்க ரெவென்யூ மாடல் என்ன? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஏகப்பட்ட ஆப்ஸ் எக்கச்சக்கமா டவுன்லோட் ஆயிருக்கு, ஆனா அது பணமாக மாறல. அது கேம் வேற. இப்போ முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 100 மில்லியன் பேர்னு எடுத்துப்போம். அவர்களுடைய தகவல்களை வைத்துக்கொண்டு என்ன தேசத்துக்கான என்ன பாதுகாப்பு? இப்ப எனக்கு தேசத்தை பத்தின எந்த தகவலும் என்னுடைய போன்ல இல்லை. அது என் போன்ல என்னுடைய லொகேஷன் கிடைக்கும். நான் கடந்த 3 மாசமா மயிலாப்பூர்ல என் வீட்டை விட்டு வெளியே போகல. அந்த தகவலை வச்சுக்கிட்டு அந்த நிறுவனம் என்ன பண்ணணும் நிஜமா எனக்கு தெரியல. இங்க செக்யூரிட்டி ஆட்கள்லாம் இருக்காங்க, அது தகவல் தெரிந்தவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு புரியல நிஜமாவே. இப்ப நம்ம பண்றது வேற காரணங்கள். இது உண்மையிலேயே செக்யூரிட்டினா தனிநபருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னுடைய தகவல்கள், என்னுடைய பாஸ்வேர்டு இதெல்லாம் களவு போச்சுன்னா அதன் மூலமாக என்னுடைய பேங்கிங் டிரான்சாக்ஷன்ல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஏதாவது பிஷிங் அட்டாக் மூலமா என்னுடைய பணம் போகலாம். அதுக்கும் தேசத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. தனிநபர் தகவல் திருடப்படலாம், ஆனால் தேசத்திற்கான தகவல் அப்படின்னு இதுல இருந்து பெரிதாக அவங்களுக்கு கிடைக்காதுங்கிறீங்க. ஒண்ணு இல்ல, நீங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய போன்ல என்னென்ன ஆப்ஸ் வச்சுக்கணும், முக்கியமான தேச தலைவர்கள், எம்எல்ஏ, எம்பி, எம்எல்ஏ போன்ல என்ன இருந்தா கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்க தனி மனிதர்கள் தான். சோ அதெல்லாம் என்ன, இதெல்லாம் இவ்வளவு பேசுறோமே, இந்திய அரசுல வேலை பார்க்கக்கூடிய பல IAS IPS ஆபீசர்ஸ் உடைய இமெயில் அக்கௌண்ட் பாருங்க @gmail.com இருக்கு. தேச பாதுகாப்பை பத்தி உண்மையிலேயே பேசணும்னா முக்கியமான பதவிகள்ல இருக்கிறவங்க என்ன இமெயில் சர்வரை பயன்படுத்தணும், அந்த இமெயில் சர்வர் எங்க இருக்கணும், அதுக்கு என்னென்ன மாதிரியான செக்யூரிட்டி தேவை அப்படிங்கறத பத்தி இந்தியால எந்த பாலிசியும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் இல்ல. நீங்க அவர்களோட எல்லாம் தொடர்புல இருக்கிறவர், நீங்க உங்களுடைய முக்கியமான ஒரு புள்ளியில நீங்க அந்த விஷயத்தை சொல்றீங்க. நிச்சயமா அவர்களுடைய அந்த டிரான்சாக்ஷன் ரொம்ப முக்கியமா ஹைலி ஒரு செக்யூர்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அவங்க நிச்சயமா தகவல் பரிமாற்றத்துல அவங்களுடைய மெயில்ல நம்ம சைனாவை இப்படி அணுகலாம்னு அவங்க ஒரு இமெயில் கூட அனுப்பியிருக்கலாம். ஃபார் ஆல் யூ நோ, எனக்கு தெரியாது அவங்க என்ன பண்றாங்கன்ட்டு. பட் அங்கெல்லாம் பண்ணாத விஷயங்களை போய் இன்னைக்கு நம்ம ஒரு 59 செயலியை பேன் பண்ணி அதனால ஒரு துளி கூட தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இணைப்புல இருங்க திரு பத்ரி. நிச்சயமா இதுக்கான பதில் நான் 2 பேர்ட்ட கேட்டு பெறேன். அதுக்கு முன்னாடி திரு ஜோதி சிவஞானம், உங்களுடைய பார்வையை நான் எடுத்துக்கிறேன். இதுல முதல் கட்ட பார்வை. சார், அவர் திரு பத்ரி சேஷாத்ரி ரொம்ப அருமையாக சொல்லிட்டாரு. அதில் செக்யூரிட்டி த்ரெட் இல்லை, ராகவன் சொன்னார் முதல்ல செக்யூரிட்டி த்ரெட்டுங்கிற மாதிரி.
அதில் செக்யூரிட்டி த்ரெட்டு கிடையாது. சாதாரண மக்கள், அவர் கார்த்திகேயன் கூட சொன்னார், சாதாரண மக்கள் தான் இதை பயன்படுத்துகிறாங்க. டிஃபென்ஸ் பர்சனலோ ஆர்மி பர்சனலோ வந்து இதை பயன்படுத்தலை. அதனால் எந்த செக்யூரிட்டி த்ரெட்டும் இதுக்கு கிடையாது. பட் அவர் சேஷாத்ரி சொன்ன மாதிரி இது வந்து மேபி அ மெசேஜ், அதுவும் வந்து ஒரு மைல்டு மெசேஜ். இது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறது இல்லை, நிச்சயம் ஏற்படுத்த போகிறது இல்லை. இப்போ இவங்க பயப்படக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னும் நிறையா இருக்குது, பெரிய அளவில் இருக்குது. உதாரணத்துக்கு மொபைல் ஃபோன் எடுத்துங்க. மொபைல் ஃபோனில் 80% மார்க்கெட் வந்து சைனீஸ் மொபைல் ஃபோன்ஸ் தான். ஜியாமிலிருந்து ஹுவாய், ஒன் ப்ளஸ், ஓப்போ, வைவா, லினோவா, இது எல்லாமே வந்து சைனீஸ் மொபைல். இதில் வந்து மதர் போர்டு, அந்த சர்க்கியூட்டு, சிப்ஸ் அத்தனையும் வந்து சைனா தான் பண்ணுறாங்க. இங்கே அசம்பிள் பண்ணாலும் சரி, அங்கேருந்து டைரெக்டாக இம்போர்ட் பண்ணாலும் சரி, அதில் நம்ம இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி நம்ம அத்தனை இன்ஃபர்மேஷன், அவர் சொன்ன மாதிரி அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஈவன் டிஃபென்ஸ் பர்சனல் அத்தனை பேரும் இந்த மொபைல் 80% நம்ம மொபைல் மார்க்கெட்டில் சைனீஸ் போன் தான். ஏன்னா ஒரு தொடக்க புள்ளியா ஏன் பார்க்க கூடாது? நீங்க மேக் இன் இந்தியா மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வராங்க இந்திய அரசாங்கம், அதற்கான தொடக்கமாக இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியாதா? இல்லை, தொடக்கமாக எடுக்கணும் சார். அதை எடுக்கணும். எங்கே இருக்குன்னா, நமக்கு எங்கே வலு எங்கே இருக்கோ அதிகமாக அங்கே எடுக்கணும். சைனா வந்து 30 வருஷமாக தொடர்ந்து வளர்ந்து வந்திருக்காங்க, வேகமான ஒரு வளர்ச்சி எட்டியிருக்காங்க. நம்ம இந்த 90களிலிருந்து வளர்ந்து வந்தோம். அதிகபட்சம் 8-9% 2004 அந்த உலக பொருளாதார மந்தத்துக்கு முன்னாடி வளர்ந்தோம் 8-9%. அதிலிருந்து தொடர்ந்து சரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம். கடந்த 6 வருடம் தொடர்ந்து சரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம பொருளாதார வளர்ச்சியில் வந்து அதிகமாகி நம்ம எக்கானமி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரில்லியன் எக்கானமியாக இருந்ததுன்னா சைனா இது மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. சைனா வந்து 14 ட்ரில்லியன் எக்கானமி. உங்களுடைய எக்கானமியோட சைஸ் என்ன? ஏற்றுமதி இப்போ வந்து பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகலாம். அங்கிருந்து 6 லட்சம் கோடி கிட்டத்தட்ட மதிப்புள்ள ரா மெட்டீரியல்ஸ், கெமிக்கல்ஸ், இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக், இது எல்லாமே இங்கே உற்பத்தி பண்ணி நம்ம ஏற்றுமதி பண்ணுற பொருட்களுக்கு அதிக தேவையான விஷயங்கள். இது அத்தனையுமே மெடிசன், ஃபார்மாவில் ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியன்ஸ், இது அத்தனையும் அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம். 6 லட்சம் கோடி மதிப்புள்ள பொருள்களை அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம். நம்ம ஏற்றுமதி பண்ணுறது 1.3 லட்சம் கோடி தான். அவங்க இறக்குமதியில் சைனாவோட ஒட்டுமொத்த இறக்குமதி அதுல அவங்களும் மறக்கல. ராகவன சொன்னாரு ட்ரேட் டெபிசிட் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ணணும். அதுல மாற்று கருத்து இல்ல. இட்ஸ் a strong message ஒரு சைடு. இன்னொரு பக்கம் இது வந்து சொல்றாங்க அதுல இந்த பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம் இருக்கும்போது இந்த தடை தேவையா இருக்குன்றாங்க. சார், பாதுகாப்பு இல்லைங்கிற அதான் அவரே சொல்லிட்டார். சேஷாத்ரி தெளிவாக சொல்லிட்டார், இதில் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் இல்லை. அப்படி பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை பற்றி பயந்தீங்கன்னா இந்த ஃபோன் 80% ஃபோன் இங்கே வந்து இருக்குது. அதில் நீங்கள் நெட் கனெக்ட் பண்ணி உள்ள சிப்பில் வைக்கலாம்ல, ஒரு பக் வச்சுக்கலாம்ல அவங்க நினச்சா. உங்களுக்கு எதுக்கு ஆப்பில் வைக்கணும்? நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபோன்லேயும் இன்பில்ட் ஆப் இருக்குது, அதை கூட விட்டுருங்க. ஹார்ட்வேர்லேயே பண்ண முடியும். உங்களுக்கு அந்த பயம் இருந்ததுன்னா 80% மொபைல் ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோனில் அதை அவங்க செய்ய முடியும். அதே மாதிரி இந்த கூகுள் அக்கௌண்ட்டில் செய்ய முடியும். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் வந்து இன்றைக்கி வந்து இப்போ அதனுடைய ஓனர் வந்து சைனீஸ் ஆரிஜின் அம்மா, ஒரு பெண் தான் வந்து அவருக்கு மனைவி. ஸோ வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் விட்டுடலாமா? அதில் அந்த அச்சம் இருக்குன்னு. அதனால் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி வந்து சார் இவங்க ஹேக்கிங்கு, சைபர் கிரைம்லாம் வந்து அவ்வளோ வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. நீங்கள் வந்து தமிழ் ராகேஷ் நம்ம மூவியை ரிலீஸ் பண்ணுறதை தடை பண்ண முடிஞ்சுதா? இது வரைக்கும் எவ்வளவோ நம்ம முயற்சி எடுத்தும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வங்கியில் பணம் திருடுறது போயிட்டு தான் நடந்துட்டு தான் இருக்குது. எவ்வளவு முயற்சி எடுத்தும் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஆப், இந்த 59 ஆப் இதுல வந்து எல்லா தவறுகளும் நடக்குதுனாலும் நம்ம அதுக்கு பிறகு வந்து அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்துட்டு தானே இருக்கிறோம். இதெல்லாம் நடக்குதுன்னு விட்டுறது இல்லை. இப்ப நம்ம டிரான்சாக்ஷன்ஸ்ல சைபர் கிரைம் அதிகமாகுதுன்னா அதை தடுப்பதற்கான எல்லா வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. பாதுகாப்பு உங்க சார் இல்ல பாதுகாப்பு உங்களுடைய கன்சர்ன்னா அதுக்கு பெரிய அச்சுறுத்தல் உள்ள விஷயங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். திரு ராகவன், 2 விஷயங்கள்ல உங்களுடைய பதில் இருக்கு. ஒன்னு வந்து இது பிசினஸ் பாயிண்ட்ல இது ஒரு அடியே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ குளோபலா அவங்களுடைய பிசினஸ், டிக்டாக்கோட பிசினஸ் வந்து $17 பில்லியன் இருக்குன்னா இந்தியாவில் அதனுடைய பிசினஸ் 5.8 மில்லியன், 0.03% தான் அவங்களுடையதுன்னா அவங்களுக்கு பெரிய வழியெல்லாம் ஒன்றும் ஏற்பட்டுறாது அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட். ரெண்டாவது, திரு பத்ரி சேஷாத்ரி குறிப்பிட்ட ஒரு அம்சம்,
இதன் மூலமா தனிநபர்களுடைய இந்த டேட்டா நம்ம வந்து சேவ் பண்ணலாம், பாதுகாக்கலாமே தவிர தேசத்தினுடைய பாதுகாப்பை எப்படி நம்ம உறுதி செய்ய போகிறோம், அதுல என்ன பாதுகாப்பு குறை இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறார். மிஸ்டர் கார்த்திகை செல்வன், நீங்க பாருங்க, டிக்டாக்கோட வருமானத்தை குறைக்கணும், இல்ல மீதி இருக்கிற 59 செயலியுடைய வருமானங்கள்லாம் குறைத்து அதை பேங்க்ரப்ட் ஆக்கணும், அதனாலதான் இந்த செயலியை நாங்க தடை செய்யறோம்னு கவர்மெண்ட் சொன்னாங்க. செக்யூரிட்டி ரீசனுக்காக தடை செய்யறேன்னு சொன்னாங்க. அப்ப திரு பத்ரி சேஷாத்ரியுடைய கேள்விக்கு நேரா உங்களுடைய பதில் அதுதான் நேரடி கேள்வி. கண்டிப்பா வர, அதாவது திரு பத்ரி அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு விஷயம் அவருக்கு தெரியாம இருக்காது. கவர்மெண்ட்டுக்கு இமெயில் பாலிசி இருக்கு. அவர் சொன்ன மாதிரி எல்லாம் ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாம் கிடையாது. அது வந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா gov.in ஆர் nic.in இதுலதான் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். கவர்மெண்ட் அபிஷியல்ஸா இருக்கவும், மினிஸ்டர்ஸா சொல்ற முக்கியமான இவங்க எல்லாம் வந்து கவர்மெண்டோட அந்த இமெயில் பாலிசி படி இப்படித்தான் பயன்படுத்தணும், எந்த இமெயில பண்ணணும்னா இருக்கு. அவங்க பர்சனல் அக்கௌண்ட் வேணா ஜிமெயில் அக்கௌண்ட், என்னோட அக்கௌண்ட் ஜிமெயில் அக்கௌண்டா இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனா நான் ஒரு அரசாங்க அதிகாரியா இருக்கும் பொழுது அல்லது அமைச்சரா இருக்கும் பொழுது எந்த அக்கௌண்ட், அரசாங்கத்துடைய அந்த அக்கௌண்ட் தான் இது பண்ண முடியும், அப்படிதான் இப்ப இருக்கு. அதனால அந்த விஷயத்த நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால சேஃப்டி, செக்யூரிட்டி அதெல்லாம் இருக்குங்க. இங்க பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன், இதுல வந்து அரசாங்கம் அப்படி ஃபீல் பண்ணுது, ஹோம் மினிஸ்ட்ரி அப்படி ஃபீல் பண்ணுது. இதை பத்தி இது புதுசா மாத்திரம் இல்லை, இப்ப நமக்கும் சைனாக்கும் இருக்கிற ஸ்டாண்ட் ஆஃப்னால எடுத்த முடிவு இல்லை. நீங்க இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போதே பார்த்திருப்பீங்க, 2019லயே 45 செயலியை பிளாக் பண்ணணும், பேன் பண்ணணும் அப்படி அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான சரியான சமயம் நினைச்சிருக்காங்க, பண்ணிருக்காங்க. As and when required, government is taking some decisions. அதுல மாற்று கருத்துல அரசு பரிசீலனைக்கு பிறகு ஒரு முடிவெடுக்குது. திரு பத்ரி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றார், ஒரு டிக்டாக்கோ அல்லது வேறு செயலிகளோ இதுல இருக்கக்கூடியதுல என்னை சார்ந்த என் குறித்த செய்திகள் அல்லது தகவல்கள் இருக்குமே தவிர என்னுடைய மொபைல் போன்ல அல்லது நான் பயன்படுத்துற இந்த செயலி மூலமாக தேசத்தினுடைய தகவல் எங்கே போகுது அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்புறாரு. கார்த்திகை செல்வன், திரு பத்ரி அவர்கள் பயன்படுத்தின செல்போனோ இல்லாட்டி நாம் பண்ற டிக்டாக் ஆப்போ இதனால நாட்டுக்கு ஆபத்து வந்துரும் அப்படிங்கிறது இல்லைங்க. இது யாரு இப்போ எவ்வளவு பேர் பல லட்சம் பேர் இந்தியாவில் இது டவுன்லோட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் டிக்டாக்கோட அக்கார்டிங் டு தேர் ரிப்போர்ட் 30% ஆஃப் இது இந்தியால இருந்து தான் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம என்ன மாதிரி ஒரு வக்கீல் பண்ணிருக்கலாம், ஒரு என்ஜினியர் பண்ணிருக்கலாம், ஆனா அதையும் தாண்டி எத்தனையோ பேர் பண்ணிருக்கலாம். ஒரு போலீஸ் ஆபீசர் டிக்டாக் ஃப்ரீயா இருக்கும்பொழுது அவருடைய ஸ்டேஷன்ல இருந்து அதுல பண்ணதான் நான் ஃபியூ டேஸ் முன்னாடி நான் பார்த்தேன். அதுக்குதான் அவர் குறிப்பிடுறாரு, நீங்க ஆர்மியில அல்லது இது போன்ற முக்கியமான இடங்கள் இருக்கிறவங்களை தடை செய்யுங்க, இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் அவர் சொல்றாரு. கரெக்டுங்க, தடை செய்யக்கூடாதுன்னு பயன்படுத்துறதுன்னா யாரை இத்தனை லட்சம் பேர்ல எப்படி நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? நான் என்ன சொல்றேன், வெறும் டிக்டாக் மாத்திரம் இல்ல, எல்லாத்துலயுமே கூட சொல்றேன். நான் என்ன சொல்றேன், என்னுடைய நாட்டுடைய பாதுகாப்பு முக்கியம் நினைக்கும் பொழுது டிக்டாக்குக்காக நம்ம வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நான். இது வந்து ஒன்னும் பெரிய பாதிப்பு இல்லை. அவரும் தனிப்பட்ட எந்த செயலிக்கும் அவர் சொல்லல, இந்த செயலுக்கு பின்னால் நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிற கேள்வி அவர் எழுப்புறார். அதுக்குதான் இப்ப திரு பத்ரி சேஷாத்ரி கிட்ட இருக்கிற இன்புட்ஸோட ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட நிறைய இன்புட்ஸ் இருக்கலாம். அவங்க அந்த இன்புட்ஸை பேஸ் பண்ணி பேசுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் எத்தனையோ வந்துட்டு இருக்கு, நமக்கு இருக்காது. இதுல we are not privy to that information. ஆனா அவங்களுக்கு இருக்கும் இல்ல. நான் என்ன சொல்றேன், இது ஏன் சந்தேகப்படணும்? இது இந்தியன் செயலி கிடையாது, இது சைனாவோட செயலி. இன்னைக்கு சைனாக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னும் பொழுது இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இதுல இருந்து சரிங்க, அதுக்குதான் அந்த பிரச்சனைக்கு நம்ம ஓங்கி ஒரு அடியை கொடுக்கலாம். ஆனா இந்த அடியாவே இல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க. இது யாருமே யாராவது சொன்னாங்களா? நீங்க வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இது வந்து சைனாக்கு கொடுத்த அடின்னு யாராவது சொன்னாங்களா? எது அடி? டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப்ல அவங்கள பின்னாடி போக விட்டோம் பாருங்க, அது அடி, அதுல வெற்றி, அப்படி சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம பேசலாமே தவிர இது அடின்னு யார் சொன்னா, யார் கிளைம் பண்ணாங்க இது அடின்ட்டு? டிக்டாக் க்ளோஸ் பண்ணணும், மூடினா இப்ப சைனாவோட நம்ம யுத்தத்தில் வெற்றி பெற்றோம்னு யாராவது சொல்லுவாங்களா? அவ்வளவு இமேஜோட யாராவது, எனக்கு புரியல. அதனால கார்த்திகேயன் இந்த விஷயத்துல கருத்து சொல்ல முற்பட்டார். திரு கார்த்திகேயன், உங்களுடைய கருத்து. இப்ப வந்து இப்ப சார் சொன்னாரு, ஜஸ்ட் ஒரு 59 அப்ளிகேஷனை வந்து பிளாக் பண்றதுனால வந்து என்ன பெருசா நடந்துற போகுது அப்படின்னாங்க. பட் நம்ம கொஞ்சம் பேக்வர்ட் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் எலெக்ஷன்ல பிளே பண்ணது ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான், ஃபேஸ்புக்ன்ற ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட்டே மாத்துச்சு. பிகாஸ் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே வந்து ஹிலாரி கிளின்டன் தான் நெக்ஸ்ட் பிரசிடென்ட் நினைச்சிருந்தாங்க. பட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் இருந்தாரு. சோ இதுக்கு பேக்ரவுண்ட்ல ஃபேஸ்புக் பிளே பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கான ஒரு கம்பெனி இருக்கிறது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் போச்சு, நிறைய இன்ட்ரோகேஷன் எல்லாம் போச்சு. சோ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் அவ்வளவு பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இப்ப நம்ம வார் இந்த டென்ஷன்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும் போது என்னன்னா, ஒன்லி வந்து நம்ம பிசிக்கல் ரியல் வேர்ல்ட்ல நடக்கிற வார் மட்டும் தான் நம்ம பேசுறோம். பட் சைபர் வாரும் நடக்குது.
ஓகேங்களா. சைபர் வார்க்கு தான் இதுக்கான ஒரு ஸ்டெப்னு நம்ம சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் சைனால வந்து யூஎஸ்க்கு அடுத்தது வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் சைபர் ஆர்மி சைனால தான் இருக்கு. ஸோ அவ்வளவு சைபர் சோல்ஜர்ஸ் அங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு இங்க இந்தியாவில அட்டாக் நடத்தலாம். அதுக்கான இனிஷியேட்டிவ் ஆல்ரெடி அவங்க எடுத்திருக்காங்க. இது எப்படி நம்மளுக்கு ப்ரூவ் ஆகுதுன்னா, ஜஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ட்விட்டர் வந்து கிட்டத்தட்ட 1,70,000 அக்கௌண்ட்ஸ் வந்து பிளாக் பண்ணாங்க ட்விட்டர்ல. ஸோ அது என்ன சொன்னாங்க, ட்விட்டர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த 1,70,000 அக்கௌண்ட்டும் வந்து VPN கிரியேட் பண்ணி நடந்திருக்கு. இது நாங்க பேக் ட்ரேஸ் பண்ணும்போது சைனால இருந்து கிரியேட் ஆன மாதிரி வந்திருக்கு அப்படின்றாங்க. ஒரு விஷயம் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, சைனாக்குள்ள ட்விட்டர் ஒர்க் ஆகாது. ஏன்னா பிகாஸ் சைனா ஆல்ரெடி அவங்களோட க்ளோஸ் அவங்க நிறைய ஆப்ஸ் பேன் பண்ணிருக்காங்க. ட்விட்டர் கிடையாது. பட் ஆனா அங்க இருக்க சோல்ஜர்ஸ், அதாவது சைபர் ஆர்மில இருக்கவங்க ஃபேக்கா அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இந்த வந்து இந்தியா அண்ட் சைனாக்கு இருக்க அந்த டென்ஷனை வந்து வேற மாதிரி ட்வீட்ஸ் எல்லாம் போட்டு வந்து மக்களை விசிட்டுறாங்க. சோ அதை ஐடென்டிஃபை பண்ணி ட்விட்டரே வந்து பிளாக் பண்ணிருக்காங்க 1,70,000 அக்கௌண்ட். சோ ஆல்ரெடி தே ஹேவ் இனிஷியேட்டட் ஃபார் சைபர் வார். சோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இன்னும் ஃபர்தரா இருக்கும்போது இதன் மூலியமா வந்து ஒவ்வொரு மக்களோட மனநிலையும் மாத்தலாம். பிகாஸ் இட்ஸ் ஒரு இண்டிவிஜுவலா தானே பாதிக்குது, கவர்மெண்ட் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு சார் சொல்லியிருந்தாரு. பட் நம்ம வந்து இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம அந்த கண்ட்ரின்னு சொல்லுவோம். சோ மக்கள் ஒரு மக்களா சேர்ந்தது தான் இந்த அரசாங்கம் அப்படின்றது. சோ இண்டிவிஜுவலை நம்ம பாதிக்க வச்சோம் அப்படின்னா உள்நாட்டுல ஒரு கலவரமே உண்டாக்கலாம். சோ வார் வெளியில் நடக்கலாம், உள்நாட்டுல ஒரு கலவரம் உண்டாக்கலாம், மக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா மாத்தலாம். மனநிலை எப்படி அப்படின்னா இந்த 59 செயலிகள் இது இல்லாம மற்ற எல்லா செயலிகளையும் நம்ம பேன் பண்ணணும். அது என்னென்னலாம் கண்டறிந்து அந்த வேலைகளையும் செய்யணும்ன்றீங்க. ஏன்னா இது மட்டுமே இந்த வேலைகள் ஈடுபடாது. இது மட்டும் இல்ல, மொத்தத்தையும் எல்லாத்தையும் செய்யணும். யார் வேணா எந்த அப்ளிகேஷன், எந்த கண்ட்ரி வேணாலும் எந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். பட் அவங்களோட ஆபீஸ் இந்தியால இருக்கணும், அவங்களோட சர்வர் இந்தியால இருக்கணும். இப்ப இவங்களுக்கும் இருக்குல்ல, இவங்களோட ஆபீஸ் இருக்கு, சர்வர் சீனால இருக்கு. இந்த 59 நிறுவனங்கள். Yes. So இப்ப இதெல்லாம் சைனீஸ் கம்பெனி சர்வர் வேற இடத்துல, இந்தியால அவங்களோட காப்பி கூட கிடையாது. நம்ம எது கேட்டாலுமே நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம்னு சொல்லுவாங்களே தவிர குயிக்கா கிடையாது. பிகாஸ் இந்தியன் கவர்மெண்ட் கூட ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியுமே தவிர ஆர்டர் பண்ண முடியாது. ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா. இணைப்புல இருங்க கார்த்திகே, இணைப்புல இருங்க திரு பத்ரி. இது வந்து ஒரு சைபர் வார், ட்ரேட் வார்னு நம்ம இதை பார்க்கல, சைபர் வார் இருக்கு, அதுல இந்த முயற்சிகள் தேவை அப்படிங்கிறாரு. இது எக்ஸாஜரேஷன். சீனா வந்து நிச்சயமாக சைபர் வார்ல ஈடுபடும். அதை வேற விதத்துல பண்ணுவாங்க. அவங்க எவ்வளவோ இந்தியன் கவர்மெண்ட் சைட்ஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ண முடியும், இந்திய தகவல்கள் எல்லாத்தையும் எடுக்க முடியும். அதற்கு நம்ம பண்ண வேண்டியது என் மொபைல் போன்லயும் உங்க மொபைல் போன்லயும் இருக்கிற ஆப்பை மாத்துறது இல்லை, அரசுடைய டேட்டா சென்டர்ஸை உறுதிப்படுத்துறது, அங்க மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி போடுறது. சீனாவில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அப்படியே தூய்மையானவர்கள் நான் சொல்லல. அவங்க வந்து அலாங் வித் ரஷ்யாவும் சீனாவும் கிட்டத்தட்ட இந்த விஷயத்துல ரோக் கவர்மெண்ட்ஸ் தான். அவங்க வந்து பல இடங்களை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. கார்த்திகேயன் சொல்லும் போது ஃபேஸ்புக் அமெரிக்கன் எலெக்ஷனை மாத்தினதுன்னு சொல்றாரு. இல்ல ஃபேஸ்புக்கை பயன்படுத்தி வேறு சில பேர் ரஷ்யா செஞ்சது. சோ ஒரு பிளாட்ஃபார்ம் அதே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த பிளாட்ஃபார்மில் அந்த செயலியை அந்த நம்ம வந்து இதுக்கா இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியுது, அல்லது ஒரு குழப்பத்தை வேற ஒரு சேஞ்ச் ஓவரை பண்ண முடியுதுங்கிறார். முடியும். ஆனா அந்த ஃபேஸ்புக்கை நம்ம ஒன்னும் பேன் பண்ணல, அந்த நிறுவனத்துடைய இன்ஸ்டாகிராம நம்ம பேன் பண்ணல, அவங்களுடைய வாட்ஸ்அப்பை நம்ம பேன் பண்ணல. ஏதோ ஒரு புள்ளப்பூச்சி மாதிரி ஏதோ ஒன்னு எடுத்திருக்கோம். நீங்க இந்தியாவில வந்து பல்கி பெருகி இருக்கக்கூடிய சோசியல் மீடியா நெட்வொர்க்ஸை நம்ம எடுக்கல. அது எடுக்கிறது அபத்தம் அப்படிங்கிற பாயிண்ட் தான் நான் வரேன். இப்போ உங்களுக்கு நான் இன்னும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துறேன்னு, இன்டர்நெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது எதுவுமே நம்ம டெமோக்ரஸியை பர்ஃபெக்டா காப்பாற்றலாம். உங்க டெமோக்ரஸியை காப்பாத்துறதுக்காக வாழ்க்கையில வந்திருக்கக்கூடிய ஒரு சில முன்னேற்றங்களை வந்து நீங்க ஒட்டுமொத்தமாக ஒழிக்க பாக்குறீங்களா? நம்ம பண்ண வேண்டியது வந்து எங்க பிரச்சனை வருங்கிறத பார்த்து தேடி டிரெக்டட் அட்டாக் பண்ணி அதை நிறுத்தணும். இன்னொன்னு ராகவன் சொல்றது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கெல்லாம் தெரியாம, நிச்சயமா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு என்னோட நிறைய தெரியும், அதை நான் முன்னாடியே ஒத்துக்கிறேன். நான் இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷன் நடத்தல. பட் நம்ம ஒரு கவர்மெண்ட்டு இருந்து ஒரு பாலிசி வரும்பொழுது அந்த பாலிசி வந்து ஈவன் ஹேண்டடா இருக்கணும், எல்லா இடத்துக்கும் அது அப்ளை ஆகணும். அது எப்படி சடன்லி சைனீஸ் அப்ளிகேஷன் மட்டும் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சாங்க? இந்த ஒரு மூவ்ல அவங்க வந்து ஒரு 500 அப்ளிகேஷன் ப்ராப்ளம், இது வந்து இந்தந்த இடத்துல இருந்து வந்த மல்டிபிள் செயலிகள்ல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபேரா அவங்க கன்சிடர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் பார்ப்பேன். அடுத்தது, இதை ஹேண்டில் பண்றதுக்கு எவ்வளவோ டூல்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. செர்ட் இன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. இவங்க வந்து டேட்டாவை ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு போறதை பிளாக் பண்ணணும்னா ஈஸியா பல விதங்கள்ல பண்ணலாம். நான் கரண்ட்லி இந்த இருக்கிற அரசை நான் வந்து அவர்கள் சரியாக செய்யலைன்னு சொல்லல. ஆனா இது தேச பாதுகாப்புக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வேற ஏதோ காரணங்களுக்காக இதை பண்ணிருக்காங்க. அது என்ன காரணங்கிறத வந்து அவங்க நமக்கு சொல்லலாம், சொல்லாம இருக்கலாம். பட் நம்ம இது இந்த 59 செயலி தான் தேச பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரினா அது ஒரு டிராமா.
ரைட். அது ஒரு வேணுமா இடைவேளை எடுத்துட்டு வேண்டாமாங்கிறது வேற வரலாம். விஷயம். திரு பீட்டர் அல்ஃபான்ஸ், உங்களுடைய பார்வை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் எங்கேயும் கிளைம் பண்ணல, ஆனால் இது வந்து ஒரு ட்ரேட் வாருங்கிறத விட சைபர் வாரா இதை வந்து கவனிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படும். அதாவது எனக்கு வந்து நண்பர் ராகவனோட நான் ஒரு விஷயத்துல உடன்படுகிறேன். அதாவது இந்தியா முழுவதும் நமக்கு இருக்கின்ற சீனாவினுடைய நடவடிக்கைகளின் மீது மக்களுக்கு இருக்கிற வெறுப்பையும் கோபத்தையும், நமக்கு இருக்கிற நியாயமான ஆதங்கத்தையும் ஏதாவது ஒரு வகையில சொல்லி அதை உணர வைக்க வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க அப்படி உணர வைக்க போறேன்னு நீங்க எடுக்கிற நடவடிக்கை அவங்கள காயப்படுத்துவதை விட நம்மை அதிகமாக காயப்படுத்துகிறது என்பதை வந்து நீங்க தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை வந்து நான் முதலே சொன்னேன். ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்கிற கட்டாயத்துல என்ன விளைவுகளை பற்றியே சிந்திக்காமல் எடுக்கிற நடவடிக்கைகள் மேலும் மேலும் நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்முடைய வளர்ச்சியையும் மிகப்பெரிய அளவிலே காயத்தை உண்டாக்கும். அது இந்த கொரோனாவினுடைய தாக்கத்துல நாம் எல்லாரும் இருக்கின்ற போது இப்ப வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, எங்க அடிக்கணுமோ அங்க அடிங்க, எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிங்க. அதுக்கு வழி இருக்கு. தைவானோட நிறைய இன்டராக்ட் பண்ணுங்க, ஹாங்காங்ல உங்க விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, சவுத் பசிபிக் கோஆபரேட்டிவ் கண்ட்ரிஸ் கோஆபரேஷனை பூரா நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க, லிபரல் டெமோக்ரசிஸோட மோர் இன்டராக்ட் பண்ணுங்க, சைனாவை வந்து நீங்க வந்து டிப்ளமேட்டிக்கலி ஐசோலேட் பண்ணுங்க. இதெல்லாம் வலிக்கும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, 130 கோடி மக்களை வந்து தேர்தல் பார்வையில தான் நீங்க பாக்குறீங்க. எது சொன்னால் நம்முடைய ஈகோ அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு பெரிய நம்ம பெருசா செஞ்சுட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னா, ஒரு யானையை கொசு கடித்தால் என்ன வலிக்குமோ அதான் வலிக்குது. ஆகவேதான் நாங்க இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்யற நடவடிக்கைகள், எடுக்கிற நடவடிக்கைகள் வந்து உண்மையான நடவடிக்கைகளாக இருக்கணும். 15ஆம் தேதிக்கு பிறகு 20 பேரை பறி கொடுத்த பிறகு நீங்க எடுத்திருக்கிற பல்வேறு முயற்சிகள் என்ன விளைவுகளை வந்து எல்லையில ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப அதெல்லாம் நீங்க மறைப்பதற்காக நாங்க 59 ஆப் நிப்பாட்டிட்டோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து இந்தியன் கிரியேட்டர்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறான். சில பேருக்கு வந்து டிக்டாக் வச்சு பழப்பே ஓடிக்கொண்டு இருக்கிறது. இங்க அலுவலகங்கள் நடக்கிறது, ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்கிறார்கள். பேடிஎம்ல கை வைக்க முடியாதுல்ல. பேடிஎம் தானே நீங்க டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு காலையில 7 மணி நேரத்துல முழுப்பக்க விளம்பரம் இந்தியா முழுவதும் போட்டாங்க. நீங்க வந்து அதை வந்து நான் கேட்கணும்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு, நீங்க வந்து என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரிந்து செய்றீங்களா தெரியாம செய்றீங்களா? இந்த நேரத்துல வந்து நீங்க கொடுக்கிற அடி சைனாவுக்கு வந்து ரொம்ப வலுவாக இருக்கணும். அதைத்தான் நான் முதலில் ஆரம்பத்துல சொன்னேன். ஏதோ செய்ய போறோம்னு நினைச்சிட்டு நம்மை நாமே குத்தி கொள்ளக்கூடாது, காயப்படுத்தி கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நான் அதைத்தான் நான் சொன்னா நீங்க புரிந்து கொள்ள மாட்டீங்கன்னா நிதின் கட்கரி சொல்றாருன்னு சொன்னேன். அதாவது இந்த கடந்த 2 நாளா வந்து நீங்க எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் வந்து எதுவுமே வந்து நீங்க முன் யோசனையோடு எடுத்த நடவடிக்கையாக தெரியல. திடீர்னு எல்லா இம்போர்ட்டையும் எல்லா போர்ட்லயும் நீங்க நிப்பாட்டிட்டீங்க. பிசிக்கலா மேனுவல் வெரிஃபிகேஷன் வேணும்னு சொல்றீங்க. அவ்வளவு பெரிய இம்போர்ட்ஸ் வந்து இருக்கு. மருந்து வந்து உலகம் பூரா சப்ளை பண்றோம். அவ்வளவு ரா மெட்டீரியல் வந்து இருக்கு. சப்ளை செயின்ல வந்து ஒரு சின்ன பார்ட் கூட இல்லைன்னா என்டையர் ஆட்டோ இண்டஸ்ட்ரி நின்று போகும்னு சொல்றாங்க. நீங்க வந்து எலக்ட்ரிக் மோட்டாரு, நீங்க வந்து PS6 இது வந்து பொல்யூஷன் கிளியரன்ஸ் எல்லாம் எல்லாமே அத்தனை பார்ட்டுமே சைனாவில இருந்து வர வேண்டி இருக்கு. அப்ப அத்தனை ஆட்டோ இண்டஸ்ட்ரி மூடி போச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரிட்டார்கேட் பண்ணா அது அருமையா கேட்டாரு கார்த்திகேயன். சைபர் அட்டாக்கை பற்றி வார்ன் பண்ணார். அது ஏற்கனவே நடந்து விட்டதோ என்று நான் நினைக்கிறேன். நேற்று வந்து நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அந்த சர்வரை வந்து 28 மணி நேரம் அடக்கி வச்சிருக்கிறாங்க. அது எப்படி நடந்தது? அதனுடைய டீடைல்ஸ் வெளியே போயிருக்கா போகலையா? இது செய்தது யார்? இதெல்லாம் வந்து நிச்சயமா, ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு இதை சைனா வந்து செய்து காண்பித்திருக்கிறது. ஆஸ்திரேலியன் பிரதமர் வந்து அலறி இருக்கிறார். ஆகவே நீங்க எங்கேயோ நடக்கிறத புரிந்து கொள்ளாம நீங்க ஏதோ பெரிதா சாதித்த விட்டுன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஏமாற்றம். இப்ப நம்ம எல்லையில ஏமாந்த மாதிரியே இங்கே ஏமாந்துருவோம். நன்றி நன்றி திரு பீட்டர். சைபர் அட்டாக் இஸ் எ பாசிபிலிட்டி. அதை வந்து நம்ம வந்து சொல்லித்தாகணும். அது ஏற்கனவே நடந்து ஆரம்பித்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நன்றி திரு பீட்டர். திரு சிவஞானம், உங்களுடைய நிறைவு கருத்துக்கள். சார் அங்கே வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் போயிட்டுருக்கு. அவங்க வந்து நம்ம வீரர்களையும் நம்ம மேப்பையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க, நம்ம அவங்க ஆப்பை அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குது. அது வந்து அவர் இல்லைங்கிறாரு. ராகவன் என்ன சொல்கிறாரு, இது வந்து அப்படி யாரும் கிளைம் பண்ணல அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் அங்கே தான் பதிலடி கொடுத்துருக்கணும். அங்கே தெளிவான பதிலடி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதற்கான அவசியம் எங்கே வருதுங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த அங்கே நடந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது. அவங்களுடைய டிவியெல்லாம் போட்டு உடைச்சதை நம்ம ஊடகங்கள்லாம் பார்த்தோம். அது ஒரு கேம்பெயின் மாதிரியே நடந்தது.
அடுத்தது அதை பேன் பண்ணுங்கிற ஒரு கேம்பெயின் நடந்தது. இப்போ ஆக்சுவலாக வந்து அரசே வந்து அங்கேருந்து இறக்குமதி அவர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொல்ல மாதிரி அவங்க பில்லெல்லாம் பே பண்ணிட்டாங்க. இங்கே உள்ள நிறுவனங்கள், ஆட்டோ நிறுவனங்கள், மற்ற நிறுவனங்கள் அந்த இம்போர்ட்டுக்கான பேமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. அந்த பொருள் இங்கே வந்து சேர்ந்துருக்குது, அதை உள்ளே இறக்க முடியல. அதற்கு போய் நிதின் கட்கரிட்ட அப்பீல் பண்ணுறாங்க. அவர் போய் நிதியமைச்சர்கிட்ட சொல்லி அந்த அளவுக்கு இப்போ நம்ம தொழில் நம்மளை பாதிக்கிற மாதிரி அதை வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து தான் இது வருது இன்னைக்கு. அப்படிங்கும்போது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்ம யாரும் கிளைம் பண்ணல அப்படிங்கிற இந்த டைமிங் இருக்க, இந்த டைமிங் வந்து நிச்சயம் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த பதிலடி நீங்கள் தொடர்ந்து வந்து பொருளாதார ரீதியாக தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. இது ஒரு ராணுவ பிரச்சனை, ராணுவ ரீதியாக சந்திங்க, இல்லை அரசியல் ரீதியாக சந்திங்க. பொருளாதாரத்தில்னா நமக்கு தான் வலி. அவர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் வலி வந்து நமக்கு தான், நமக்கு வலி ஏற்படுத்துற மாதிரி செய்யாதீங்கிறதான். நீங்க இது சைபர் வார் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி கூகுள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அத்தனையும் நீங்க பண்ண முடியுமா? இன்டர்நெட்டு, அவங்களுடைய போன் 80% நம்ம அவங்க போனை தான் இது பண்ணியிருக்கோம், பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுல வந்து ஹார்ட் டிரைவ், அதுல உள்ள அத்தனை சர்க்யூட்ஸ் அத்தனையும் அவங்க மேனுஃபேக்சர் பண்றது தான். அதுலலாம் இதை செய்யலாம். இன்டர்நெட்டே பேன் பண்ண முடியுமா? இன்டர்நெட்ல செய்யலாம். இதெல்லாம் தாண்டி பேடிஎம் ஒரு கம்பெனி தான், 220 கம்பெனி இல்ல 220 கம்பெனி இந்தியாவில் சைனீஸ் ரிலேஷனோட இருக்குது, முதலீட்டோட, பெரிய முதலீட்டோட இருக்குது. அவங்களாம் திருட மாட்டாங்களா? அவர்கள்லாம் பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்? நன்றிங்க திரு ராகவன். திரு சேஷாத்ரி சொன்ன ஒரு விஷயம், பத்ரி சேஷாத்ரி சொன்னதுல, நீங்க நம்ம தகவல் திருட்டு நடக்குதுன்னா இந்த பர்டிகுலரா குறிப்பிட்ட இந்த நாட்டினுடைய 59 செயலிகள் மட்டும்தான் அதை செய்யுமா? ஒட்டுமொத்தமா எடுத்திருந்தா அது வேறு பார்வையில பார்க்கலாம். ஆனா இது அப்படி இல்ல, இதற்கான காரணம் வேற ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிறாரு. பாருங்க, அவருடைய ஒப்பீனியன் நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு நாட்டோட ஸ்ட்ரெயின்ட் ரிலேஷன்ஷிப், பாகிஸ்தானோட கிரிக்கெட் விளையாடுறது நிறுத்திடும். அவங்க இங்க பாம்பே அட்டாக் பண்ணும்போது நீங்க என்ன பாகிஸ்தான் மாத்திரம் தான் கிரிக்கெட் விளையாட நிறுத்துவீங்களா? அப்ப அவங்களோட விளையாடக்கூடாதா? இப்படி எல்லாம் பேசுறது ஆர்குமெண்டே கிடையாது. சவுத் ஆப்பிரிக்காவோட ரிலேஷன்ஷிப் சரியில்லாதப்போ நாம வந்து எல்லாத்தையுமே தடை பண்ணியிருந்தோம், இன்க்ளூடிங் கேம் கூட விளையாடல. இஸ்ரேலோட ரிலேஷன்ஷிப் சரியில்லை, அப்புறம் 91ல சரியாச்சு. இது மாதிரிங்க ஒரு விஷயங்களை அணுகும் பொழுது இன்னைக்கு சைனா, நாளை அவர் சொன்னாரு நாளைக்கு சரியாயிடுச்சுன்னா ரிலீஸ் பண்ணி, எஸ் இன்னைக்கு டாக்ஸ் நடந்துட்டு இருக்குங்க, பார்டர் டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ரொட்டீனா நடந்துட்டு இருக்கும். பைலாட்ரல் டாக்ஸ், ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டாக்ஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு சில ஆபத்துக்களை மத்திய அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கிறது. ஏன்னா இப்பதான் அந்த பார்டர் இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால இன்னைய தேவை இது தடுக்கணும். இது வந்து அவங்களுக்கு சைனா சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் சொல்ற மாதிரி சைபர் வார்ஃபேர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால இந்த தகவல்கள் அவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு, தடுக்கணும். பத்ரி சேஷாத்ரி அவர்கள் டிக்டாக் பயன்படுத்துறத பத்தி இல்ல, யாரோ ராணுவ வீரர் பண்ணா, ராணுவ தலைமையில இருக்கிற எத்தனையோ அதிகாரிகள் பண்ணாங்கன்னா, போலீஸ் துறையில இருக்கவங்க பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க பண்றாங்களா இல்லையா யாருக்கு தெரியணுமோ? இன்னைக்கு இன்னையோட தேவை அதை பண்ணிருக்காங்க. திரு சேஷாத்ரி, ரொம்ப சுருக்கமா உங்களுடைய நிறைவு கருத்து, செய்திக்கான நேரம். நான் வந்து அரசுடைய நடவடிக்கை இப்படி இது இருக்கணும், இது இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனா அவர்கள் வந்து என்ன காரணத்துக்காக இந்த செயலை செய்திருக்கிறார்கள்ங்கிறத வெளிப்படையா சொல்லிடலாம். ஏன்னா இப்ப என்ன கன்ஃபியூஷன் வரும் நாளைக்குன்னா, நிச்சயமாக சீனாவோடு ஒரு உடன்பாடு ஏற்பட போகிறது. 2 நாடும் வந்து போரை விரும்பவில்லை. ஏதோ சில ஆர்வ கோளாறு நடந்திருக்கு, அதெல்லாம் நிச்சயமா சரியாயிடும். இது பெரிய போராலாம் ஆக போறது இல்லை. அப்போ உடனே வந்து இந்த ரிவோக் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த செக்யூரிட்டிங்கிறது என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இன்னைக்கு ரொம்ப ஆவேசமாக நம்ம மக்கள் வந்து சீன பொருட்களை வாங்காதீர்கள், சீன ஆப்பை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு நம்ம திருப்பி அதை பயன்படுத்தி தான் ஆக போறோம். அப்ப இந்த கன்ஃபியூசிங் மெசேஜ் வரும். அது கூடாது. நீங்க டைரக்டாவே சொல்லுங்க, we have a problem with China, அதனால சைனீஸ் ஆப்ஸை நாங்க க்ளோஸ் பண்ண போறோம். ப்ராப்ளம் முடிஞ்சு போயிருச்சு, we are revoking அப்படினா முடிஞ்சு போயிருச்சு. நன்றி திரு சேஷாத்ரி. அப்படிங்கறத கொண்டு வந்திருக்க வேண்டாம், இது என்னுடைய கருத்து. நன்றி. பங்கேற்ற விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள்ல முக்கியமாக சாத்தான்குளத்துல நடந்த இந்த சித்திரவதை மரணங்கள் குறித்த நிறைய எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள் காத்திருக்கின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். 25 years of academic excellence, top rank institutions, Sri Sai Ram Engineering College and Sai Ram Institute of Technology.